ஹாய். படிப்பும் வீட்டு சேனல்ல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான்கு சொற்கள். சரிங்களா? இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருளை தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருளையும் தரும். இவ்வாறு பொருளை தருபவை சொல் எனப்படும். சொல்லுக்கு வேற பேர் என்ன அப்படின்னா, பதம், இன்னொன்னு கிளவி. சரிங்களா? பதம் மற்றும் கிளவி அப்படிங்கிறது வந்து இதுக்கு வேறு பேர். சரிங்களா? ஈ, பூ, மெய், கல், கடல் இது எல்லாமே என்னது சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண அடிப்படையில சொற்களுக்கு 4 வகையா பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெயர்ச்சொல்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். சரி, பெயர்ச்சொல் அப்படின்னா ஒன்றன் பெயரை குறிக்கணும். பெயர் அப்படின்னா என்னது? இந்த மாதிரி கண்ணன், பள்ளி, ஆசிரியர் இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பெயர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் இது எல்லாமே எதை குறிக்கும்? பெயரை குறிக்கும். அதனால இது வந்து என்ன பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்து பார்க்கறது வினைச்சொல். ரெண்டாவது பார்க்கறது என்னது? வினை சொல் பார்க்குறோம். சரிங்களா? வினை அப்படின்னா என்னது? செயலை குறிக்கும். செயல் செயலை குறிக்கும். செயல் அப்படின்னா என்ன? ஒரு 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 விஷயத்த பண்றது, அதாவது ஒரு தொழிலை பண்றது, இந்த மாதிரி நடத்தல், ஓடுதல், ஆறுதல் இது எல்லாமே வந்து ஒரு செயல். அதுதான் வந்து வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வினை எனும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். விலை கொடுத்துட்டாங்களா? வா, போ, எழுது, விளையாடு. இதுக்கான எக்ஸாம்பிள் வா, போ, எழுது, விளையாடு. இதுதான் வினைச்சொல். ஓ, ஃபர்ஸ்ட் வந்து பெயர்ச்சொல் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ரெண்டாவது வினைச்சொல் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? இடைச்சொல். இடைச்சொல் வந்து என்ன அப்படின்னா, பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும். அப்ப பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடியதுதான் வந்து இடைச்சொல். சரி, இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அப்படிங்கிறது டு, ஐ. இதுல பார்த்தோம் அப்படின்னா தாய், இப்படி தாய் தந்தை, தாய் தந்தை அப்படின்னு இல்ல தந்தை தாய் அப்படின்னு எழுதுவோமா? இதுல ஒரு அர்த்தம் வரணும் இல்லையா? அதுக்காக சேர்த்து எழுதுவோம். தாயும் தந்தையும், தந்தையும் தாயும் அப்படின்னு எழுதுவோம்ல அது. அடுத்து கு, கு அப்படிங்கிறது தம்பிக்கு அப்படின்னு எழுதுவோம். ஐ, திருக்குறளை, திருக்குறளை படி இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? ஐ, ஐ சேர்த்து எழுதுறது. அப்ப இதெல்லாமே கு, கை இதெல்லாமே என்னது? இடைச்சொற்கள். ஓகே, அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போறது உரிச்சொல். உரிச்சொல் பேர் சொல்லையும் வினைச்சொல்லும் ஆகியவற்றில் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல். அப்ப தன்மையை மிகைப்படுத்த வருவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது உரிச்சொல். சரியா? ஓகே, இப்ப என்னன்னு சொல்லி பார்ப்போமா? உரிச்சொல் என்னென்ன இருக்குன்னு. மா, சால, மாநகர், சால சிறந்தது. இது ரெண்டும் என்னது? உரிச்சொல். அதாவது மா அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. சால அப்படிங்கிறது சிறந்த அப்படின்னு சொல்லி இருக்கு. சால சிறந்தது, நன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்லாம் இருக்கு. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து உரிச்சொல். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பின்வரும் தொடரில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். இந்த வளவனும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, தங்கையும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, மாநகர் வந்திருக்கு, ஏறினர் அப்படின்னு வந்திருக்கு. இதுல என்னென்னலாம் 4 வகை சொற்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? வளவனும் அப்படிங்கிறதுல இது என்னது? ஒரு வளவன் அப்படிங்கிறது இடைச்சொல். வளவனும் தங்கையும் அப்படின்றதுல இது இடைச்சொல். சரிங்களா? இடைச்சொல். மாநகர் அப்படிங்கிறது உரிச்சொல். சரிங்களா? இந்த இடத்துல ஏறினர் அப்படிங்கிறது வினை. அப்ப வினைச்சொல். ஓகே, அதுக்கு அடுத்து நாள்தோறும் திருக்குறளை படி அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாங்க. இதுல நாள்தோறும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது என்னது? இடைச்சொல். திருக்குறளை, இது திருக்குறளைங்கிறதும் இடைச்சொல். படி அப்படிங்கிறது வினை. ஓகே, அடுத்து ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர். ஓகே, ஏழைக்கு இது இடை, சாலச் சிறந்தது இது உரிச்சொல், ஆசிரியர் அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். சரி, இப்ப இது பார்த்துட்டோமா? இதுக்கு அடுத்து கீழ்காணும் குரலில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இடைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற
அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இடைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிதான் மக்கள் மற்று கேட்டல் செவிக்கு. மக்கள் அப்படிங்கிறது பெயர் பெயர்ச்சொல், மற்று அப்படிங்கிறது இடைச்சொல், கேட்டல் அப்படிங்கிறது வினை, செவி அப்படிங்கிறதும் பெயர். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? பெயர் சொல் பார்க்க போறோம். என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்காங்க? 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 6 என்னன்னு சொல்லி பார்ப்போமா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி இந்த 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொருட்பெயர். சரியா? பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிர் உள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கிறது. உயிருள்ள பொருள் மற்றும் உயிரற்ற பொருள். சரியா? மரம், செடி, மயில், அடுத்து இடப்பெயர். இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இந்த மாதிரி இருக்குது எல்லாமே ஒரு இடத்தை குறிக்குதா? அதனால இது இடப்பெயர். ஓகே, அடுத்து காலத்தை குறிக்கிறது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாமே எதை குறிக்குது? காலத்தை தான் குறிக்குது. அடுத்து சினை பெயர். சினை அப்படின்னா உறுப்பு. உறுப்பு, உடல் உறுப்பு இருக்கு இல்லையா? அது மாதிரி உறுப்பு அப்படின்னு சொல்லி மீனிங். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். ஓகே, கண் அப்படிங்கிறது உறுப்பு. கை, இலை, கிளை. கண், கை அப்படிங்கிறது மனிதனுக்குரியது. இலை, கிளை அப்படிங்கிறது எல்லாமே மரங்களுக்குரியது. ஓகே, அதுவும் சினை தானே, அதுவும் உடல் உறுப்பு தானே, அதனால அதையும் குறிக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்பு பெயர். பண்பு பெயரை பொறுத்த வரைக்கும் ஒன்றன் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். இதுல என்னென்ன பண்புலாம் இருக்கு? வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. இந்த பண்பு பெயரை பொறுத்த வரைக்கும் அளவு, வடிவம், நிறம், தன்மை இதெல்லாமே எதை குறிக்கும்? பண்பை தான் குறிக்கும். சரிங்களா? இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பண்பை தான் குறிக்கும். சரிங்களா? அப்ப வட்டம், சதுரம், செம்மை, நன்மை இதெல்லாமே பண்பை குறிக்கும். அதனால பண்பு பெயர். அடுத்து தொழிற்பெயர். சரியா? தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் என்ன? உங்கள் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். இந்த வினை, வினை அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? வினை அப்படின்னா செயல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல, அதே மாதிரிதான் தொழில். ஓகேங்களா? தொழிலும் அதே மாதிரிதான். அப்ப படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாமே ஒரு வினை. அது எல்லாமே ஒரு செயல் தானே. அது எல்லாமே இதற்குள்ள வரும், தொழில் பெயருக்குள்ள வந்துடும். ஓகே, இதுக்கு அடுத்து 6 வகை பெயர் சொற்களை சான்றுகளாக வாக்கியத்தில் அமைத்து எழுதுவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காவியா வந்தாள். இதுல காவியா அப்படிங்கிறது என்னது? பொருட்பெயர். சரியா? காவியா பள்ளிக்கு சென்றாள். இதுல பள்ளி அப்படிங்கிறது என்னது? இடப்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி. இந்த மணி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? காலப்பெயர். அடுத்து காவியா தலையை அசைத்தாள். தலை அப்படிங்கிறது என்னது? ஒரு உடல் உறுப்பு தானே, அதனால இது சினை பெயர். பயிர்கள் பசுமையாக இருந்தன. இந்த பசுமை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? அதோட தன்மையை குறிக்கும். அப்ப இது பண்பு பெயர். நடனம், ஆடுதல் சிறந்த கலை. இதுல ஆடுதல் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினையை குறிக்கும், அதாவது செயலை குறிக்கும். அதனால இது என்னது? தொழிற்பெயர். ஓகேங்களா? ஓகே, இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படிங்கிறது பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர். நம் முன்னோர்கள் பெயர் சொல்லை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர்,
காரண பெயர் என இரு வகையாக பிரிச்சாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயரை வந்து இடுகுறி பெயர். அதாவது என்ன, காலங்காலமா மரபா இதுதான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. அதைத்தான் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கு வேற எந்த ஒரு பேருமே கிடையாது. அந்த மாதிரி பெயர்கள். அப்ப இடுகுறி பெயர் அப்படின்னா என்னது? மண், மரம், காற்று. இதுக்கு எதுக்கும் வேற பேர் வைக்க முடியுமா? முடியாது. அதனால மண், மரம், காற்று. அது காலங்காலமா நம்ம முன்னோர்கள் வச்சனால அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். முன்னோர்கள் விட்ட பெயர் அப்படின்னால காரணம் கருதாமல் விட்ட பெயர். அதனால இதை அப்படியே இது பண்றோம். இடுகுறி பொதுப்பெயர் மற்றும் இடுகுறி சிறப்பு பெயர் என இடுகுறி பெயரை 2 வகைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்ட்டு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் இடுகுறி பொதுப்பெயர்னா என்னன்னு பார்த்துருவோம். இடுகுறி பொதுப்பெயர் நம் முன்னோர்கள் காரணம் எதுவும் இன்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொதுப்பெயர். காரணம் கருதாம இட்ட பெயர். சரியா? அப்ப இதுக்கான காரணம் கருதாம இட்ட பெயர் வந்து மரம், பழம். சரிங்களா? மரம், பழம் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொதுவான பெயர். சரிங்களா? அதுக்கு இல்ல இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இடுகுறி சிறப்பு பெயர்னா என்னவா இருக்கும்? நம் முன்னோர்கள் காரணம் எதுவுமின்றி சிறப்புத்தன்மை கருதி ஒன்றுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் ஆகும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இடுகுறி பொது பெயர் பார்த்தோமா? மரம், பழம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இப்ப ஸ்பெசிஃபைடா மாமரம், அதுவே வாழைப்பழம். சரியா? மாமரம், வாழைப்பழம்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் இல்லையா? குறிப்பிட்டு சொல்றோம், சிறப்புத்தன்மையா சொல்றோம் இல்லையா? அது என்ன சொல்றாங்க? இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? மா, வாழை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்து காரண பெயர். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளை வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். காரணம் கருதி இட்ட பெயர் காரண பெயர். ஓகே, இதுல என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, நாற்காலி, கரும்பலகை. சரிங்களா? 4 கால் இருக்கனால அதுக்கு நாற்காலின்னு பேர் வச்சோம். கருப்பா இருக்கக்கூடிய பலகையா இருக்கனால அதுக்கு கரும்பலகைன்னு சொல்லி பேர் வச்சோம். சரிங்களா? அப்ப 2க்கும் மீனிங் இருக்கு. காரணத்தோட பேர் வச்சிருக்கோம். அதனால இது காரண பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது காரண பெயரை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதையும் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் என இரு வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப காரண பொது பெயர்னா என்ன, காரண சிறப்பு பெயர்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காரண பொது பெயர். ஓகே, காரண பொது பெயரை பொறுத்த வரைக்கும் காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் பொதுவாக குறிப்பதால் அது காரண பெயர். சரிங்களா? காரணமுடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறிச்சு அப்படின்னா காரண பெயர். அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா பறவை, அணி. சரியா? பறவை பறவை அப்படிங்கிறது பறக்கிறனால அது பறவை. சரிங்களா? பறவை அப்படிங்கிறது பறக்கிறனால அது பறவை. அணி அப்படிங்கிறது அணி அப்படின்னா இந்தியா ஒரு அணி. சரிங்களா? ஓகே, அது மாதிரி அணி அப்படின்னா எந்த அணி வேணாலும் இருக்கலாம். இந்தியா இருக்கலாம், பாகிஸ்தான் இருக்கலாம், ஸ்ரீலங்கா இருக்கலாம். இல்ல ஒரு பொதுவான ஒரு அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து இதுக்கான பொது பெயரை வந்து பார்த்துரும். காரண பெயர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? காரண சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுக்கும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் எனப்படும். சரியா? இதுல நம்ம பொதுவான எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பறவை. சரியா? பறவை அப்படிங்கிறது காரண பொது பெயரா? இப்ப இத வந்து என்ன சொல்லி இது பண்ணலாம்? மயில் அப்படிங்கிறது சொன்னோம் அப்படின்னாலும், குயில் இல்ல காகம் அப்படின்னு சொன்னாலும், இது எல்லாமே எதை குறிக்கும்? மயில், குயில், காகம் அப்படிங்கிறதுலாம் என்ன குறிக்கும்? சிறப்பு பெயரை குறிக்கும். சரிங்களா? இது காரண சிறப்பு பெயர். சரி, இதுலயே அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அணி அப்படின்னா எந்த அணியா வேணாலும் இருக்கும். இந்தியா இந்தியா இந்திய அணி, பாகிஸ்தான் அணி அப்படின்னு சொல்லி நம்ம எதை வேணாலும் சொல்லலாம். அது குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அது காரண சிறப்பு பெயருக்குள்ள வந்திருக்கும். சரி, இதுல பார்ப்போமா? ஓகே, இதுக்கப்புறம் பறவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறவையில மரங்கொத்தி ஒரு வகையான பறவை. வளையல்
வளைந்து இருக்கிறதுனால அது வளையல். சரிங்களா? வளைந்து இருக்கிறதுனால அதுக்கு வளையல் அப்படின்னு சொல்லி பேரு. சரியா? இதுதான் காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்னா என்னன்னு பார்த்துட்டோம். காரண சிறப்பு பெயர்னாலும் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். சரியா? இப்ப பெயர்ச்சொல் பார்த்திருக்கோம். பெயர்ச்சொல்ல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஆ இடுகுறி பெயர்னா என்ன? காரண பெயர்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய வகைகளும் சேர்த்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ். இது நமக்கு வந்து சிலபஸ்ல உண்டு. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதோட இத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.